ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராபின்சன் க்ரூஸ் சாப்டர் 5ஓட பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். கெனாயோட பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது கேஷோ தி கால் ஆஃப் தி வேர்ல்டுன்னு ஒரு சீரீஸ் ஆரம்பித்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதோட ப்ரோமோ ஏன் டெலீட் பண்ணிட்டோன்னா, இப்போ சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கேஷோவால் அதை பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் கொஞ்ச நாளில் அது ரிலீஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், கால் ஆஃப் தி வைல்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராபின்சன் க்ரூஸை ஆரம்பிக்கலாம். But I was extremely proud of the clothes that I had managed to sew. This had been the first attempt in my entire life at tailoring, and like everything else, I had excelled in this department too. அதாவது என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ராபின்சன் க்ரூஸ் செஞ்ச அந்த ட்ரெஸ்ஸில் இது ஏன்னா ஃபஸ்ட் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் ராபின்சன் க்ரூஸ்க்கு டெய்லரிங்கில் எல்லாத்துலேயும் இந்த ஐலாண்டில் கலக்கிற மாதிரி இதுலேயும் கலக்கிட்டார் போல் ஃப்ரெண்ட்ஸ். When I put on my entire outfit for the first time, I must admit I did look kind of scary even to my own eyes. அதான் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் ஃபஸ்ட் டைம் அவர் உருவாக்கின ட்ரெஸ் எல்லாம் போட்டப்போ அவர் கண்ணுக்கே ஒரு இது ரொம்ப பயந்துட்டாராம். But of course, I was completely alone on the island and therefore I could terrify no one. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் நினச்சாரா, இது ஐலாண்டில் தான் என்ன தவிர வேறு ராபின்சன் க்ரூஸ் தவிர வேறு யாரும் இல்லைல்ல. ஸோ ராபின்சன் க்ரூஸ் யாரையும் பயமுடுத்த மாட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காமெடியில். பட் திஸ் attempt made me a little more ambitious and proud. ஆனால் இந்த இது ட்ரெஸ்ஸு செய்கிறது ரொம்ப பெருமையாக்கியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ராபின்சன் க்ரூஸை. லெட் மீ ட்ரை அண்ட் மேக் an umbrella. I thought it will be extremely useful to protect me from the harsh sun as well as come in handy during the monsoons. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் நினச்சாராம் இது அவர் ஒரு அம்ப்ரல்லா பண்ணலான்னு. அவர் மழை காலத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெயில் காலத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா காலத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழையை தடுக்கலாம், வெயிலை தடுக்கலாம், நம்ம மேலே படாமல் தடுக்கலாம், ஃபுல்லாக தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். But making an umbrella wasn't as easy as making clothes, and it took me nearly 3 to 4 attempts to come up with something that remotely resembled an umbrella. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ்க்கு இது கொடை செய்கிறது, அம்ப்ரெல்லா செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன நார்மலாலாம் இருக்குது, அதில் கொடை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணல அம்ப்ரெல்லா. ஸோ அது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ராபின்சன் க்ரூஸ்க்கு 3 to 4 அட்டம்ப்ட்ஸ் ஆகிடுச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 to 4 தடவை இது தப்பாக செஞ்சுட்டாராம், இது செய்ய ட்ரை பண்ணி தப்பாயிடுச்சான். But I managed to do a good job with the goat skin and the branches of a tree, and the umbrella could be opened and closed at will, something that turned out to be quite effective for me to carry around. நான் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் கடைசியில் இது கோட் ஸ்கின்னையும் இது மரத்தோட பிரான்ச்சஸை வச்சு மேனேஜ் பண்ணி செஞ்சுட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், நம்ம நார்மல் அம்ப்ரெல்லா மாதிரி. At the close of the 5th year on my life on the island, I decided to make another attempt at building a canoe. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் இந்த ஐலாண்டுக்கு வந்து 5வது வருஷம், கிட்டத்தட்ட 5வது வருஷத்தோட ஆரம்பத்தில் இது திருப்பி செகண்ட் கெனாய் பண்ணலான்னு யோசிச்சாராம் ஃப்ரெண்ட்ஸ். கீப்பிங் இன் மைண்ட் தி reason for my failure from the first attempt, I got to work the second time. This canoe was smaller in comparison, and I had no trouble at all in pushing it out to the water. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் லாஸ்ட் டைமோட ஃபெயிலியரை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த தடவை கெனாய் கொஞ்சம் சின்னதாக செஞ்சாராம் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக அந்த ஃபஸ்ட் டைம் செஞ்சதோட கொஞ்சம் சின்னதாக செஞ்சாராம் ஃப்ரெண்ட்ஸ். ராபின்சன் க்ரூஸ்க்கு தண்ணீர் தள்ளுறதுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லையா. But unlike last time, this canoe was too small to wade across the sea to the new land that I had spied from atop the hill. So I decided to take a tour around my own island in my new canoe. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் இது லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் இந்த தடவை கெனாய் ரொம்ப சின்னதாக இருந்ததால் அந்த வெஸ்ட்டுக்கு போகவே
போகிறது கஷ்டமா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்னதாக இருக்கிறது, ரொம்ப கிணறு சின்னதாக போனதால் அந்த கடலில் போகிறதுக்கு கஷ்டமாக. ஸோ இது ஏதாச்சும் ஒன்று பண்ணி இது சின்ன கிணாயாக இருந்தாலும் போகலான்னு டிசைட் பண்ணிட்டாராம். ராப் ஐ adjusted a mast to the canoe for speed and made a sail out of the little pieces of the sails I had retrieved from the ship. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் ஷிப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருளை வச்சு தான் இது மேக்ஸிமம் செஞ்சாராம் ஃப்ரெண்ட்ஸ் கெனாயை. நாட் knowing how long a trip around the island would take, I also built a small safe along the side of the canoe in which I stored some provisions like food, a gun and gunpowder. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ்க்கு அந்த ஐலாண்டை சுற்றி வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியாமல் இது ஃபுட்டு வைக்கிறதுக்கு கன் பவுடரு அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் மாதிரி பண்ணிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். I took my umbrella and fixed it to the rear end of the canoe, allowing me to sit in the shade and in comfort, and I steered my canoe around the island. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் இந்த அம்ப்ரெல்லா செஞ்சார் தானே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் க்ளோஸ் டைப்பே. அது அப்படியே இந்த இது போட்டோட ஒரு எண்டில் கட்டிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அந்த ஐலாண்ட் சுற்றி வரதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. For the first few months I sailed my canoe in the creek alone, mastering its ways and methods. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் மாதம் மட்டும் இது அந்த கெனாயை அப்படியே அந்த ஐலாண்டை அவங்க ராபின்சன் க்ரூஸ் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் சும்மா சுற்றிட்டு இருந்தாராம். At the beginning of my 6th year on the island, I finally decided to attempt sailing into the seas for the first time. அதாவது என்னென்னா ராபின்சன் க்ரூஸ் ஸோ அந்த ஐலாண்டில் இருக்கிற 6வது வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இது போகலான் இருந்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். இது செயிலிங் டு தி சீஸ், கடலுக்குள்ளே செயில் பண்ணுறதுக்கு. I directed the canoe eastwards towards a giant rock that edged out almost 6 miles into the sea. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் ஃபஸ்ட்டு இது கெனாய் ஈஸ்ட் பக்கம் தான் திருப்பி போனாராம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது ஒரு பெரிய பாறை இருந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கடலுக்குள்ளே 6 மைல் கடலுக்குள்ளே இருந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். Once I reached across the rock, I saw the sand coast extending nearly 3 miles out into the sea. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த ராக் கிட்ட போகிறப்ப இன்னும் 3 மைல் தூரமாக இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் சாண்டில். Before I emerged into some rocks at the edge, I realized I would now have to sail 9 miles into the sea before I could move inwards to the coast again. But I had a problem. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் எப்போவுமே ஐலாண்ட்ஸில் சர்க்கிள் ஷேப்பில் மட்டும் இருக்காதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், வளைஞ்சு நெளிஞ்சிருக்கும்ல. ஸோ ராபின்சன் க்ரூஸ் கிளம்புன இடத்துலேருந்து இன்னும் 9 மைல்ஸ் சீக்குள்ளே போனால் தான் அடுத்து இன்னொரு கோஸ்ட்டை போய் சேர முடியுமா ஃப்ரெண்ட்ஸ். 9 மைல்ஸ் கடலுக்குள்ளே பயணம் போனால் தான் இது கரெக்டாக ஒரு கோஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியுமா, அந்த இடத்துல கோஸ்ட் இருக்கான். அப்போ ராபின்சன் க்ரூஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். My canoe isn't big or strong enough for me to take that risk easily, I thought wearily. So I first pulled into rocks at the end of the sand coast and tied up my canoe there. Then I quickly made my way along the coast to a hill nearby and reached the summit. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸோட கெனாய் அவ்வளோ பெருசாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, இந்த ரிஸ்க்கை ஈஸியாக எடுக்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கெனாய். ஸோ ராபின்சன் க்ரூஸ் கவலைப்பட்டுக்கிட்டு அங்கே பக்கத்துலேயே இருந்த கோஸ்ட்டில் அந்த கெனாயை கட்டிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு மலை இருந்திருக்கு போல், அந்த மலை மேலேயே அந்த மலையோட உச்சியே ஏறிட்டாரான் ஃப்ரெண்ட்ஸ். I looked out through my spyglass and studied the terrain that I was in. I noticed a terrible current flowing along the other side of the rocks, and it dawned on me that sailing along the sandbar would most probably take me into the current and far away into the sea.
என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் இந்த கோஸ்ட் பக்கத்தில் இந்த ஹில்லில் ஏறிட்டார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஏறி இது பார்த்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்பை கிளாஸ் வச்சு, ஸ்பை கிளாஸ்னால் பைனாக்குலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே ராபின்சன் க்ரூஸ் இருந்த இடத்த பார்த்தாராம். அப்போ ராபின்சன் க்ரூஸ் ரொம்ப அதிகமாக அடிக்கிறாங்கள ஒரு இடத்த பார்த்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். அதே அந்த ஆளை அந்த கோஸ்ட்டை ஒட்டி தான் இருந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். களை அடிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த கோஸ்ட்டை ஒட்டி போனால் அப்படியே அது தூக்கிட்டு போயிடுமா. ராபின்சன் க்ரூஸை இன்னும் கடலுக்குள்ளே தள்ளி விட்டுருமா. The canoe would surely not be able to withstand the rough choppy waves, sea waves, and the pressure would crumble at once. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கெனாய் தாங்காதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அலையெல்லாம். அப்படியே இது பீஸாக ஒட்டச்சிருமா ஃப்ரெண்ட்ஸ் கடல் அலையே அந்த கெனாயை. But there seemed to be no alternative other than this, and I decided to take my chances against the current, irrespective of odds. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் அந்த அலைக்கு அப்படி அலை இது ரைட் டு லெஃப்ட் வருதுன்னா ராபின்சன் க்ரூஸ் லெஃப்ட்டு டு ரைட்டு போகலாம். அப்படியே அந்த அலைக்கு ஆப்போசிட்டில் அந்த அலை மேலேயே அந்த ஆப்போசிட்டில் போகலான்னு ட்ரை பண்ணாராம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு. What seemed impossible soon turned out to be fatal. I tried to muster all my skills and strength in maneuvering the canoe along the side of the current, but I failed. For more than 5 hours, I paddled as hard, as fast as I could, but nothing seemed to be working. அதாவது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் இது இம்பாசிபிள்னு நினச்சிட்டு இருந்தது. ஃபுல்லாகவே கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருந்து தான். ஆனால் அந்த பாசிபிலிட்டிஸும் போயிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அலையை தாண்டி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருந்தாராம் அந்த கடலுக்குள்ளேயே. ஏன்னா இது அந்த அலையை தாண்டி போக ட்ரை பண்ணுறப்ப தான் அலை அப்படியே கடலுக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி இருந்து தான் எல்லா ஸ்கில்ஸையும் ட்ரை பண்ணிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலையா. ஸோ 5 மணி நேரம் கடலுக்குள்ளே இப்படி 5 மணி நேரம் கிட்டத்தட்ட எவ்வளோ வேகமாக முடியுமோ பண்ணிகிட்டே இருந்தாராம். ஹார்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இந்த பேடல் பண்ணிகிட்டே இருந்தாராம். ஆனால் முடியலையாம். ஃபார்ச்சுனேட்லி a strong gust of wind blew me along the side of the current, and I was saved from certain death. But I was still not in a better position than before, as I was completely lost. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ்க்கு நல்ல வேலை கொஞ்சம் லக் இருந்ததால் ராபின்சன் க்ரூஸை அப்படியே இது காற்றடிச்சு அவர் அந்த அலையை விட்டு சைடில் நவுந்துட்டாராம். கிட்டத்தட்ட இறந்துருப்பார். காப்பாற்றிடுச்சான் இது காற்று அது அப்படியே அந்த அலைக்கு சைடில் தள்ளி விட்டுருச்சான். பட் ஐ வாஸ் ஸ்டில் நாட் இன் அ பெட்டர் பொசிஷன் தென் before. I was completely lost. The breeze had no doubt pushed me away from the current, but where exactly had taken me? என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் இன்னொரு நல்ல பொசிஷனில் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தமாக தொலைஞ்சிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ் ராபின்சன் க்ரூஸ். அந்த காற்று ராபின்சன் க்ரூஸ் அந்த அலையிலேருந்து சைடில் எடுத்துகிட்டு வந்ததே தவிர எங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்குன்னே தெரில என் ஃப்ரெண்ட்ஸ். I made a solemn promise. If I survive this time, I shall always ensure that I carry my compass with me on my voyages. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் அவரே திருப்பி இன்னொரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாராம். இது இந்த தடவை நான் காற்று காப்பாற்றிடுச்சுன்னா நான் அடுத்த தடவை இந்த மாதிரி வரப்பில் காம்பஸ் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். Thankfully the wind picked up and I pulled out the sail and the canoe drifted along the low sea waves. Finally, I reached the northern bank of the island. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் இது நினச்ச மாதிரி அந்த விண்ட் அவரை அப்படியே தூக்கிட்டு போய் நார்த்தில் விட்டுருச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐலாண்டோட நார்த்தில் விட்டுருச்சான். ஃபைனலி after resting for a while, I decided to return to my side of the island, but the experience of sailing through that life-threatening current was still on my mind. என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவர் இருந்த பக்கமே போனாராம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் எந்த பக்கம் இருந்தாரோ அங்கேயே போகலான் இருந்தாராம்.
ஆனாலும் ராபின்சன் குரூஸ்க்கு இந்த அலையில் மாட்டிக்கிட்டது நல்லா ஞாபகம் இருக்கான். ஐ மஸ்ட் ஃபைண்ட் அன் alternate route back to my fortress, I thought. Why don't I travel by foot? Tying my canoe securely at the to the large trees at the edge of the island, I set off for home with a heavy heart. Getting another canoe ready to sail in would take me a quite few more months. அதாவது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் இது வேறு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி நம்ம போகலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம். இது சும்மா நடந்தே போனாராம் ஃப்ரெண்ட்ஸ், நார்த்லேருந்து அங்கே அவர் இருந்த இடத்துக்கு. அந்த இது கெனாயை இது அப்படியே அழகாக இது கரெக்டாக சேஃபாக கட்டி வச்சுட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய மரத்தில், அந்த ஐலாண்டோட எட்ஜில், அந்த நார்த்தோட எட்ஜில். இது ராபின்சன் க்ரூஸ்க்கு அடுத்த கெனாய் ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் எப்படி இருந்தாலும் நிறைய மாதங்கள் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் சாப்டர் 5 முடிஞ்சுது. அடுத்த நம்ம 6 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 6ல் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சின்ஸ் தட் பை பை ஃப்ரம் தரு.